ஜெனரேஷன்ல பார்த்தோம்னா நாங்க விஜய்க்கு ஓட்டு போடுறோம், எங்களுக்கு வந்து இந்த ஆட்சி வேணாம், ஆட்சி மாறணும்னு நினைக்கிறது கண்டிப்பா வேணும் தான். ஏன்னா வந்துட்டு அதுக்கே ஒரு அவங்க விஷயம். பண்ற அரசியலை வந்துட்டு எங்களுக்கு இதெல்லாம் குறையா இருக்கீங்க அப்படின்னு மனு கொடுக்குறாங்க, நம்ம ஏத்துக்கல அப்படின்னா ஓகே, இந்த அரசியல் எங்களுக்கு வேணாம், இந்த ஆட்சி எங்களுக்கு வேணாம், மாறணும்னு நினைக்கிறோம். கரெக்ட் தான், நான் இல்ல சொல்ல, அது வந்து நம்ம ஜனநாயக உரிமை, நம்ம கேட்டுதான் ஆகணும் கண்டிப்பா. ஆனா இப்போ நம்ம தளபதி வர்றதுனால என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வாட்டி பாத்துக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம அதிமுகவை பார்த்தோம்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், அதாவது இந்த RSS காரங்களையும் பிஜேபி உள்ள வரவிடாத பாத்துக்கிட்டு தான் நம்ம அதிமுகவும் திமுகவும் ஒரு காலகட்டத்துல அப்படிப்பட்ட அதிமுகவை வந்து நம்ம எடப்பாடி ஐயா வந்து கொண்டு போய் நம்ம பிஜேபி கையில கொடுத்துட்டாரு. வந்துடும் நம்ம அதிமுகக்கு ஓட்டு போறது ஸ்ட்ரைட்டா பிஜேபி உள்ள வரதுக்கான ஒரு வேலை. கண்டிப்பா அந்த மாதிரி தான் வந்துடும். அதே நேரத்துல இப்ப நம்ம இங்க பார்த்தோன்னு வைங்களேன், நம்ம தளபதி பார்த்தோன்னு எல்லாருமே இல்லைங்க எங்கெல்லாம் வேணாம், எங்க தளபதி தான், எங்க தளபதி தான் சொல்றாங்க. ஓகேங்க, நானும் அப்ப ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருந்தேன். ஆட்சி மாறினா நல்லாதான்ப்பா இருக்கும், தளபதி வந்தாலும் எல்லாம் பண்ண போறேன் நினைச்சேன். அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது அவ்வளவு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. எல்லாருக்குமே அந்த ஒரு இது இருந்துச்சு, அந்த ஆளு கண்டிப்பா இருந்துச்சு. அவர் தான் வரணும். இப்ப கூட நிறைய பேர் நினைக்கிறாங்க தளபதி வந்தா நல்லா பண்ணுவார். கண்டிப்பா நல்லது பண்ணா தப்பே இல்ல. டிவிக்கு பார்த்தோம்னா எல்லாருக்குமே தெரியும், அந்த கரூர் இஷ்யூக்கு அப்புறம் வந்து அவங்களும் பிஜேபி கூட சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. தகவல் எல்லாம் பொய் எல்லாம் கிடையாது, கண்டிப்பா உண்மைதான். ஆனா அதை பத்தி யாருமே யோசிக்க மாட்டாங்க. எங்க தளபதி வந்தா நல்லது பண்ணுவார் நாங்க இல்லைன்னு சொல்லலாங்க. நம்ம தளபதி ஆட்சிக்கு வந்தாலுமே அவர் இயக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருக்காரு. எங்க அதுதானே பல டவுட் போய் எனக்கு யாரு ஏக்குறான்னு சொல்லிட்டு சொல்லி முடி யாரு ஏக்குறா. இப்போ வந்து இந்த கல்வி விஷயத்துக்கு அப்புறம் அவர் போய் பிஜேபி கிட்ட சேர்ந்துட்டாரு, சரண்டர் ஆயிட்டாரு. இப்போ நம்ம எடப்பாடி ஐயா வந்தாலும் சரி, டிவிக்கே வந்தாலும் சரி, அது பின்னாடி வந்து பிஜேபி இருக்கு. அதை வந்து நம்ம கண்டிப்பா யோசிக்க வேண்டிய விஷயம். இப்போ நம்ம நினைக்கல என்னங்க, இப்போ ஓட்டு போட்டா தளபதி வரப்ப தளபதி கூட அவரும் வருவார். அவர் வரதுனால எவ்வளவு பிரச்சனை இருக்குங்க. கண்டிப்பா, அதாவது ஒரு மதத்துக்கும் ஒரு சாதிக்கும் இல்லைங்க, எல்லாருக்குமே வந்து இங்க இருக்கு. நம்ம பார்த்தோம்னா